வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி அம்பியின் அருளாசியோடு புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, கும்பராசிக்காரர்களே, இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பிரச்சனைகளிலிருந்து வெளிவர போகிறீங்க. ஏற்கனவே உங்களால் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக அதுக்கு ஒரு அருமருந்து, அற்புதமான ஒரு வழி, இறையருள் உங்களுக்கு மிகுந்த அற்புதமான வழிகளை செய்யப்போகுது. லக்னாதிபதி, ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்திலே தன வருவாயை பெருக்குவார். நிச்சயமாக தன வருவாயை பெருக்குவார். ராசியை யார், ராசியில் ராகு தான் இருக்கார் அப்படின்னா, ராகு யார் பார்க்குறாங்க அப்படின்னா குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் பார்த்தால் குரு பார்க்க கோடி நன்மை. அதே போல் சுக்கிரனும் இந்த ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதில் என்ன, இந்த ஜாதகத்தை, இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே என்ன பிரச்சனைனா, 3ஆம் பாகம் சகோதரர்களால் பிரச்சனைகள், அந்த சகோதரர்களால் பிரச்சனைகள். அதே போல் தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் தரப்பில் ஏதாவது இடையூறுகள் சேரும். பிரயாணங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் சேரும். இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, முருகன் வழிபாடு. யார் பார்க்குறாங்க, அந்த உங்களுடைய 3ஆம் பாவகத்தை யார் பார்க்கிறார் அப்படின்னா, 3ஆம் பாவகாதிபதியே, அதாவது 3ஆம் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயே தன் வீட்டையே தானே பார்க்கிறார். அங்கே பிரச்சனைகள், மேச ராசியை பார்க்கும்போது பிரச்சனைகளை உருவாக்கும், பிரச்சனைகளை உண்டு பண்ணும். 3ஆம் பாவத்தை ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு பண்ணும். சேனாதிபதியை பாருங்கள். சேனாதிபதி யார்? சேனாதிபதினா வாராகி அம்மன் சேனாதிபதி தான், முருகன் சேனாதிபதி தான், சேனை நாயகர்கள். இவர்களை போய் அண்டுங்க, அடிபணியுங்க. எல்லா இடத்துலையும் வெற்றி வாகை சூடி வாருங்கள். எந்த இடத்துக்கு போகிற போதும் முருகா என்று முருகனின் திருநாமத்தை ஒரு முறையாவது மனதில் நினைத்து கொண்டு அந்த காரியத்துக்கு போகும்போது அந்த காரியம் வெற்றியாகும். அதுலேயும் தெய்வ அனுகூலங்கள், அதாவது சிறப்பாக கிடைக்கும் தெய்வ அனுகூலங்கள். ஏன்னா இங்கே சுக்கிரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். சிறப்பான பலன்களை உண்டு பண்ணும். அதே போல் 5-8 அதிபதி என்று சொல்லக்கூடியவர் எதிர்பாராத விதமாக பிள்ளைகள் வகையில் நன்மைகள் பயக்கும். நன்மைகள் நிச்சயமாக பயக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல பெயர்கள். சங்கடங்கள் இருந்ததெல்லாம் பிள்ளைகள் வகையில் இருந்த சங்கடங்கள், சலிப்புகள், இதெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தாயார் வகையிலையும் சரி, சுகம், வீடு, வாகனம், வித்தை, இதெல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் அற்புதமாக கிடைக்கும். எந்த விதத்துலேயும் நீங்கள் மனம் சோர்ந்து அமரக்கூடிய அமைப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு யோகமான மாதம். புரட்டாசி மாதம் யோகமான மாதம். நினைத்த காரியங்களை சிறப்பாக நீங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய, உங்களால் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர், புகழ், இதெல்லாம் சேரும். 9ஆம் பாவகாதிபதி உங்களை பார்க்கிறார். 9ஆம் பாவகாதிபதி ஸ்திரலக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொன்னாலும் கூட சுக்கிரன் 7ஆம் இடத்துல, அவர் தான் நல்லவர், அவர் தான் கெட்டவர். ஆக அவர் பார்க்கிற போது நல்ல விதமான பலன்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக நடக்கும். அதனால் நல்ல விதமான பலன்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது வாராகி அம்மன் வழிபாடு, அமாவாசை வழிபாடு, கிருத்திகை வழிபாடு, சஷ்டி வழிபாடு. எங்காவது போகிற போது முருகனை துணைக்கு கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக முருகன் கூப்பிட்ட குரலுக்கு வருவார். வாராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு, மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு போங்க. எல்லா காரியங்களும் சிறப்பாக இருக்கும். தொழில், உத்தியோகம்,
வியாபாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். சில சங்கடங்கள் சகோதரத்தினாலையும் கம்யூனிகேஷன்னாலையும் வரும். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகளே. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.